Taste the Daily. நடப்பு IPL தொடரில் எந்தவிதமான அணிக்கு எதிராகவும் அச்சுறுத்தல் தரும் ஒரு அணியாக சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி வலம் வருகிறது. கடந்த 6 போட்டிகளில் 277 ரன்கள், 287 ரன்கள், 266 ரன்கள் என 3 முறை 250 ரன்களுக்கு மேல் அடித்து மிரட்டி வரும் SRH அணி பயமில்லாத ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை விளையாடி வருகிறது. அந்த அணியின் டாப் 5 வீரர்கள் அனைவரும் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடும் வீரர்களாக எதிரணி பவுலர்களுக்கு நிம்மதியில்லா இரவை பரிசீலித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 போட்டிகளில் படுதோல்வியை சந்தித்திருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு நிலைத்திருக்க வேண்டிய போட்டியில் மொரட்டு அணியான சன்ரைசர்ஸ் அணியை எதிர்த்து விளையாடியது. இந்த போட்டியில் வெல்லாவிட்டால் CSK அணிக்கு பெரும் பாதகமாக அமையும் என்பதால் எப்படியாவது பாட் கமிங்ஸை சைலண்ட் ஆக்கிடுங்கப்பா என்ற எதிர்பார்ப்போடு CSK ரசிகர்கள் சேப்பாக்கத்திற்கு படையெடுத்தனர். மைதானத்தில் இருந்த ரசிகர்கள், உங்களால் சென்னை ரசிகர்களை சைலன்ஸ் ஆக்க முடியாது என்ற பதாகைகளோடு வெற்றியை எதிர்நோக்கி காத்திருந்தனர். 2 பலம் வாய்ந்த அணிகளுக்கு இடையேயான போட்டி என்பதால் டாஸ் வெல்வது பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. ஆனால் எப்போதும் போல ருத்ராஜ் டாஸ் வெல்வதில் கோட்டை விட டாஸ் வென்ற பாட் கமிங்ஸ் பேட்டிங்கை தேர்வு செய்யாமல் பந்து வீச்சை தேர்வு செய்து எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினார். உங்களுக்கு தான் சேசிங் வராதேப்பா என IPL ரசிகர்கள் ஷாக்காக சன்ரைசர்ஸ் அணி நம்பிக்கையுடன் பந்து வீசியது. சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்திய SRH அணி விரைவாகவே தொடக்க வீரர் ரஹானேவை வெளியேற்றி சென்னை அணியை டைட்டாகவே வைத்திருந்தது. உடன் 3வது வீரராக களமிறங்கிய டேரில் மிச்சலும் டொக் வைத்து விளையாட, இவங்களை நம்மளா வேலைக்காகாது என அதிரடிக்கு திரும்பிய கேப்டன் ருத்ராஜ் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஒரு ஓவருக்கு 2-3 பவுண்டரிகளை விரட்டிய ருத்ராஜ் 7 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸர் என விரட்டி 27 பந்தில் அரை சதத்தை எடுத்து வர பொறுத்தது போதும் என பொங்கி எழுந்த டேரில் மிச்சல் 32 பந்துகளில் 7 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸர் என பறக்க விட்டு 52 ரன்கள் அடித்து அசத்தினார். அந்த மொட்டையை எதுக்கு டீம்ல வச்சிருக்கீங்க? ரொம்ப உசுர வாங்குறாருப்பா இந்த மிச்சல் என சென்னை ரசிகர்களாலேயே ட்ரோல் செய்யப்பட்ட மிச்சல் தன்னை பேக் செய்த CSK அணிக்காக ஒரு தரமான நாக் விளையாடி கலக்கி போட்டார். மிச்சல் அரை சதம் அடித்து வெளியேற களத்தில் இருந்த ருத்ராஜ் கெய்க்வாட் பேட்டிங்கில் ஒரு மாயாஜாலமே நிகழ்த்தினார். 10 பவுண்டரிகள், 3 சிக்ஸர்கள் என அனைத்து திசையிலும் பந்தை தெறிக்கவிட்ட ருத்ராஜ் சதத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். யாரையோ உலக கோப்பைக்கு எடுத்துட்டு போறீங்க, இவரையும் எடுத்துட்டு போங்கப்பா என ருத்ராஜ் ரசிகர்கள் புலம்பவே ஆரம்பித்து விட்டனர். அந்த அளவு ஒரு தரமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி வருகிறார் ருத்ராஜ். ஒரு புறம் சேப்பாக் ராஜாவாக கலக்கிய ருத்ராஜ் 98 ரன்னில் சதத்தை தவறவிட்டு வெளியேற களத்திற்கு வந்த சிவம் தூபே 6 சாமியாக மாறி 4 சிக்ஸர்களை பறக்க விட்டு கெத்து காட்டினார். கடைசி நேரத்தில் ஒரு ஃபயர் நாக் ஆடிய சிவம் தூபே சென்னை அணியை 212 ரன்களுக்கு எடுத்து சென்றார். கடைசியாக களத்திற்கு வந்த தோனி பவுண்டரியுடன் 7வது முறையாக தன்னுடைய ஆட்டத்தை நாட் அவுட்டில் முடித்துக் கொண்டார். 213 ரன்கள் என்ற பெரிய இலக்கை நோக்கி சன்ரைசர்ஸ் அணி களமிறங்க என்ன செய்ய காத்திருக்கிறாங்களோ என்ற பீதியிலேயே தொடங்கியது போட்டி. எப்போதும் போல தொடக்கமே 3 சிக்ஸர்களுடன் டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா இருவரும் வான வேடிக்கையுடன் தொடங்கினர். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரே ஓவரிலேயே டிராவிஸ் ஹெட் மற்றும் அன்மோல் பிரீத் சிங் இருவரையும் அடுத்தடுத்த பந்துகளில் வெளியேற்றிய துஷார் தேஷ்பாண்டே கலக்கி போட்டார். உடன் அபிஷேக் சர்மாவும் 11 ரன்னில் நடையை கட்ட 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிய துஷார் தேஷ்பாண்டே பவுலர் ஆஃப் த டேவாக மாறினார். ஒரு புறம் விக்கெட்டுகள் விழுந்தாலும் மறுமுனையில் நிதிஷ் ரெட்டியுடன் கைகோர்த்த எய்டன் மார்க்ரம் அடுத்தடுத்து 4 பவுண்டரிகளை விரட்டி ரன்களை எடுத்து வந்தார். ஆனால் மார்க்ரமின் ஸ்டம்புகளை தகர்த்தெறிந்த பதிரானா அதிரடி வீரர் கிளாசனையும் வெளியேற்றி சன்ரைசர்ஸ் அணியின் நம்பிக்கையை உடைத்தெறிந்தார். அதற்கு பிறகு வந்த ஒரு பேட்டர்களும் சோபிக்காத நிலையில், உங்களை போய் பெரிய ரவுடின்னு நினைச்சு பயந்துட்டோமே என CSK ரசிகர்கள் குதூகலித்தனர். சேசிங் எப்படி பண்றதுன்னு மறந்து போச்சு மேடம் என்ற ரேஞ்சுக்கு படு மோசமாக ஆடிய சன்ரைசர்ஸ் அணி 19வது ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 78 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்தது. ஒரு அசத்தலான வெற்றிக்கு பிறகு
புள்ளி பட்டியலில் 6வது இடத்தில் இருந்த சென்னை அணி 3வது இடத்திற்கு முன்னேறி அசத்தியுள்ளது. இந்த வெற்றியுடன் IPL வரலாற்றில் 150வது IPL போட்டிகளை வென்ற முதல் வீரர் என்ற மைல்கல் சாதனையை படைத்துள்ளார் மகேந்திர சிங் தோனி. சேப்பாக்கத்தில் இதுவரை 5 போட்டிகளில் மோதியுள்ள சன்ரைசர்ஸ் அணி ஒரு போட்டியில் கூட வென்றதில்லை என்ற மோசமான ரெக்கார்டை தொடர்கிறது. இந்த ஒரே போட்டியில் 5 கேட்சுகளை பிடித்த டேரில் மிச்சல் பிரத்யேக பட்டியலில் முகமது நபியுடன் 2வது வீரராக தன்னை இணைத்துக் கொண்டார். போட்டிக்கு பிறகு பேசிய ருத்ராஜ் கெய்க்வாட், சதம் தவறி போனதை விட சென்னை அணிக்கு 230 ரன்களை எடுத்து வர முடியாமல் போனதுதான் வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். தனி ஒரு ஆளாக போராடி வரும் ருத்ராஜ் கெய்க்வாட் தொடர்ந்து சென்னை அணிக்காக அனைத்தையும் செய்து வருகிறார். எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு CSK ரசிகர்கள் ஹாப்பி அண்ணாச்சி. Taste the Daily.